கர்ம வீரர் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில திமுக எம்பி பேசியிருப்பதால அந்த கட்சியோட கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேற தயாரா அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. குறைந்தபட்சம் மானத்தை காப்பாத்த தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அற்புதமான ஆட்சியாளர் காமராஜர் தேர்தலில் வீழ்த்தப்பட்டதற்கு திமுகவே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1967 வருஷம் தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கர்ம வீரர் காமராஜரை வீழ்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கும், அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை இரண்டா பிளவுபட்ட போது அந்த கட்சி தமிழகத்திலையும் வரக்கூடாது, இந்தியாலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு 1971 தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்காரு. கர்ம வீரர் காமராஜர் பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொன்ன அவரு, 1967 தேர்தலின் போது கருணாநிதி பேசியது எல்லாத்தையும் எடுத்து காட்டினோம் அப்படின்னா மானம் இருக்கும் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட திமுக கூட்டணியில இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சியினர் வரவே மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் ஏதோ சவுண்ட் விட்டுட்டு அதை அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. கர்ம வீரர் காமராஜரை தவிர காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்துக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. வேற எந்த ஒரு தலைவரையும் தமிழக மக்கள் ஏத்துக்கவும் போறதில்ல. அப்படிப்பட்ட தலைவரை அவமதித்த பிறகு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கணுமா அப்படின்னு கேள்வியை நான் மட்டும் இல்ல, சாதாரண மக்களும் காங்கிரஸ்காரர்கள் கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு.